நண்பர்களே, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. நம்ம வந்து ரவுண்ட் நெக்கில் வந்து நம்ம பைப்பிங் வச்சு அடிக்க போகிறோம். இதில் வந்து அந்த ரவுண்ட் நெக் மேலே வந்து நம்ம டிசைன் கொடுக்குறதுனால ஃபஸ்ட்டு வந்து கேன்வாஸ் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த கேன்வாஸை வந்து லைனிங்கில் வச்சு அயன் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரிஜினல் பீஸில் வச்சு அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணி அங்கங்கே நாச் போட்டு, அதுக்கப்புறம் திருப்பி அந்த ரவுண்ட் நெக்கில் மட்டும் எட்ஜ் தையல் போட்டு சுற்றி அடிச்சுட்டு, அப்புறம் கீழே பாட்டம் அடிச்சுட்டு டாட்டும் பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் பைப்பிங் பீஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் நம்ம எடுத்து இதில் பைப்பிங் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஓரத்தில் தையல் போட்டுட்டு, அந்த தையல் பிசிறு உள்ள சைடு கீழேயும் பிசிறு இல்லாத சைடு மேலேயும் வச்சு, அதுக்கு மேலே அந்த ஒரிஜினல் பீஸை வச்சு நம்ம அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த அடித்த அளவுக்கு மட்டும் நம்ம மடித்து அடித்தோம்னா பார்க்க நீட்டாக த்ரெட் பைப்பிங் மாதிரி இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. நம்ம வந்து ரவுண்ட் நெக்கில் பைப்பிங் அடித்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே ப்ளவுஸில் தான் வந்து நம்ம இப்போ லேஸ் வச்சு பேட்டர்ன் ஒர்க்கும் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து நம்ம லேஸ் வச்சு சுற்றி அடித்து எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ரெண்டாவது லேயர் லேஸ் வைக்கும்போது ஒரு பேட்டர்ன் ஒர்க் பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். அது வந்து சதுரமாக ஒரு பீஸ் எடுத்து அதை வந்து ஒரு கார்னர் முக்கோணமாக மடித்து, திருப்பி இன்னொரு முக்கோணமாக மடித்து, அப்புறம் 2 கார்னர்லேயும் வந்து பாதி பாதியாக மடித்து தையல் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அதை ரெடி பண்ணதை வந்து அந்த லேஸ் ரெண்டாவது லேயர் லேஸ் வைக்கிற இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த லேயர் வச்சு அதுக்கு மேலே அந்த லேஸை வச்சு அப்படியே கேப் இல்லாமல் அந்த பேட்ச் ஒர்க்கை வந்து நம்ம சுற்றி வச்சு எடுக்க போகிறோம். வச்சு எடுத்துட்டு திருப்பி இன்னொரு தையல் போட்டு எடுத்தோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. இந்த டிசைன் வந்து ஏற்கனவே நான் எப்படி தைக்கிறதுங்கிறத நான் வீடியோவாக போட்டிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. இதில் வந்து நம்ம லேஸ் அட்டாச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸில் வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இதோட ஃபுல் ஃபினிஷிங் வீடியோவும் ப்ளவுஸோட ஃபுல் ஃபினிஷிங் வீடியோவும் இதுலேயே நான் எப்படிங்கிறத போட்டிருக்கேன். இந்த டிசைன் வந்து சுடிதாருக்கும் நம்ம வைக்கலாம். சுடிதாருக்கும் லோ நெக்கு வச்சுட்டு, அந்த லோ நெக்கு இது சென்டரில் வந்து இந்த டிசைன் தைச்சி நம்ம இதை அட்டாச் பண்ணோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும். சுடிதாருக்கும் ப்ளவுஸுக்கு பேக்லேயும் லோ நெக் வச்சு அந்த கேப் வந்து ரொம்ப லோவாக இல்லாமல் தெரியறதுக்கு இந்த டிசைன் வச்சு நம்ம அடித்து எடுத்தோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.